தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் எந்தன் சிந்தைக்கு வந்தாய், குருவாக எனக்கு நல்லிசை தந்தாய். ஞான குருவாக எனக்கு நல்லிசை தந்தாய், திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய், திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய். நாயேனை நாளும் நல்லவனாக்க, நாயேனை நாளும் நல்லவனாக்க, ஓயாமல் ஒழியாமல் உன்னருள் தந்தாய், ஓயாமல் ஒழியாமல் உன்னருள் தந்தாய். நீ அல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லையே முருகா, நீ அல்லால் தெய்வம் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுவர்ணலதா பேசுகிறேன். இன்று நான் பார்க்க இருப்பது அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற 215 திருப்புகழ் தலங்களிலிருந்து இன்று நாம் பார்க்கவிருப்பது 37வது தலமாக திருத்தேவனூர் தல திருப்புகளை பார்க்கவிருக்கிறோம். இந்த தலம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரத்துலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர், செஞ்சிக்கு மிக அருகாமையில் இருக்குது. 18 கிலோமீட்டர் தொலைவிலும். அங்கே வளத்தி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஊர் இருக்குங்க. அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த அற்புதமான தேவனூர் அப்படிங்கிற தலம். இந்த தலத்தில் இது வைப்புத்தலமாக சுந்தரமூர்த்தி நாயனாரும் பாடியிருக்காங்க. இது பாடல் பெற்ற, அதாவது வைப்புத்தலம் 1000 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பழமையான திருத்தலம். இங்கே அன்னை கமலேஸ்வரி உடனமர் திருநாதீஸ்வரர் திருக்கோவில் அற்புதமான ஒரு சிவத்தலம். இங்கே சோழர்கள், பாண்டியர்கள், அப்புறம் விஜயநகர பேரரசு, இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க காலத்தில் மிக அற்புதமாக பணி செய்திருக்காங்க. ஆனால் இது என்னாச்சுனாக்க, உங்களுக்கு இந்த போரில் கோவில்லாம் சிதைஞ்சிடுச்சு. அந்த கற்கோயில் அந்த ஆர்காட் நவாப், இந்த ராஜா தேசிங்கு அவங்கெல்லாம் நடத்தின போரில் இந்த கோவில் இதெல்லாம் முழுவதுமாக கொள்ளையடிக்கப்பட்டு இந்த திருக்கோயில் ரொம்ப சிதைவு பெற்று நிறைய நாள் பூஜை இல்லாமல் இருந்த அந்த கோவில் அதுக்கப்புறம் இப்போ தான் தொல்பொருள் ஆராய்ச்சி, அதாவது மத்திய அரசோட உதவியோட 2016க்கு மேலே குடமுழுக்கு செய்யப்பட்டு இப்பொழுது நடைமுறையில் வழிபாட்டிற்கு இருக்கிறது இந்த அற்புதமான கோவில். அருகில் இருப்பவர்கள் அவசியம் இந்த தலத்திற்கு சென்று நிறைய சிற்பங்கள்லாம் அவ்வளோ